வணக்கம். இது உங்கள் மணிடெக். நம்ம மொபைல் ஆப் மூலியமா ஒரு எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் யோனோ எஸ்பிஐ பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோன்பேயில் எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி. நீங்கள் ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பக்கத்தில் வெல்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே முதல்ல ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஃபண்ட்ஸ், அதாவது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் லேர்னிங்ஸ், அது பேசிக்காக உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் எஸ்ஐபிக்குள்ளே நம்ம போய்க்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. வித்ட்ரா எனி டைம் அப்படிங்கிறதும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மினிமமாக ₹100 போட்டுக்கலாம். போட்டுட்டு அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கிராஃப் மாதிரி நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அதாவது 20 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 12% ரிட்டர்னில் 91,000 கொடுக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ப்ரொசீட் கொடுத்தோம்னா நேராக உள்ளே போகும். இதில் எந்த மாதிரியான ஃபண்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இது காட்டுது. ஹை க்ரோத்தா, பேலன்ஸ்டா, கேஷ்னா, ஸ்டேபிளா, லோ ரிஸ்க் இருக்கிற மாதிரியா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் மினிமம் ₹100 ஃபண்டெல்லாம் காட்டுது. இதில் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு காட்டுது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்பி கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபராக் இருக்குது. அதுக்கப்புறம் குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆதித்யாவில் வியூ மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஃபண்ட் சைஸ் என்ன, அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயரில் பார்த்தீங்கன்னா 16%, 5 இயர்ஸில் அதேமாதிரி சின்ஸ் இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் சைஸு 19,767 கோடி. இது எப்போ லான்ச் பண்ணாங்க டேட் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அது கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இருக்குது. நீங்கள் ஒரு ₹500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் எவ்வளோ வரும், ஃபண்ட்ஸில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது 5 இயர்ஸ்க்கு மாற்றி பாருங்கள். ஃபிக்ஸ்டில் கம்மியாக தான் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் கூட வரும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அந்த அனலைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. வேறு என்ன கேட்டகரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே கேட்டகரியில் ₹100 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டு தானா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது பெஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா HDFC, நிப்பான் இண்டியா, டாட்டா, டிஎஸ்பி, அடுத்தது கோட்டாக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிஸ் தான் இதில் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்குது. அவங்க தான் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் வெரி சேஃப் தான். எல்லோரும் யோசிக்கிறாங்க, ஆனால் வெரி சேஃப். நாம் இப்போ பார்க்க போகிறது பெஸ்ட் எஸ்ஐபி ஃபண்ட்ஸ், அதாவது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத இவங்க டாப் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது மெயினாக இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டு தாங்க ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதுலேயும் ₹100 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ₹100 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கலாம். அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். 3 இயர்ஸ்க்கு என்ன, 5 இயர்ஸ்க்கு என்ன, 7 இயர்ஸ்க்கு என்ன அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ₹100 மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5,000 கொடுத்து பாருங்கள். அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், சீக்கிரமாகவே கிடைக்கும். நீங்களே பார்த்தா தெரியும், மினிமம் 12%ங்கிறது பெஞ்ச் மார்க்காக இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். இப்போ ₹100 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டே ஆஃப் எஸ்ஐபின்னு கேட்குது. எந்த தேதியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் 4ஆம் தேதி கொடுத்துக்கிறேன். செலக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 4ஆம் தேதி எவ்ரி மந்த் அப்படின்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் நவ் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஜுக்கு போயிடும். நீங்கள் பேன் நம்பர், பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இனி அடுத்த வீடியோவில் வேறு எந்த மொபைல் ஆப்பில் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.